ஓம் சாந்தி. 16/2/2026. இனிமையான குழந்தைகளே, பிராணேஸ்வரன் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு உயிர் தானம் கொடுக்க வந்துள்ளார். உயிர் தானம் கிடைப்பது என்றால் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவது ஆகும். கேள்வி: நாடகத்தின் அனைத்து ரகசியங்களும் தெரிந்து கொண்டு இருப்பதால் எந்த ஒரு காட்சி உங்களுக்கு புதியதாக இருப்பது இல்லை. பதில்: இந்த சமயத்தில் குழப்பம், சண்டை, சச்சரவாக உள்ளது. அழிவிற்கான காலத்தில் விபரீத புத்தியுடையவர்களாக ஆகி தன்னுடைய குலத்தையே அழிப்பதற்காக பல சாதனங்களை தயாரித்தபடி இருக்கிறார்கள். இது புதிய விஷயம் இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் மாறித்தான் ஆக வேண்டும் என நீங்கள் அறிவீர்கள். மகாபாரத சண்டைக்கு பிறகுதான் நம்முடைய புதிய உலகம் வரும். பாடல்: இன்று அதிகாலையில் யார் வந்தது? ஓம் சாந்தி. அதிகாலையில் யார் வந்து முரளியை வாசிப்பது? உலகமும் முற்றிலும் அடர்ந்த காரிருளில் உள்ளது. ஞானக்கடல் பதீத பாவனர் பிராணேஸ்வரன் தந்தையிடமிருந்து நீங்கள் இப்பொழுது முரளியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அவர் பிராணனை காப்பாற்றக்கூடிய ஈஸ்வரன். ஓ ஈஸ்வரா, இந்த துக்கத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று அழைக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட உதவியை கேட்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட உதவி கிடைக்கிறது. ஏனென்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அல்லவா? ஆத்மாவும் குப்தமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளின் சரீரம் காணக்கூடியதாக உள்ளது. குழந்தைகளுக்கு தந்தையின் உயர்ந்த வழி கிடைக்கிறது. அனைத்து சாஸ்திரங்களிலும் உயர்வான கீதை புகழ் வாய்ந்தது. அதில் பெயர் மட்டும் கிருஷ்ணருடையதை போட்டுவிட்டார்கள். ஸ்ரீமத் பகவானுடைய மகா வாக்கியம் என இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். கீழான நிலையிலிருந்து உயர்வானவராக ஆக்கக்கூடியவர் ஒரு தந்தைதான். அவர் நரனிலிருந்து நாராயணராக ஆக்குகிறார். சத்திய நாராயணருடைய கதையும் உள்ளது. அமர கதை பாடப்படுகிறது. அமரபுரியின் எஜமானனாக ஆக்குவது அல்லது நரனிலிருந்து நாராயணராக ஆக்குவது விஷயம் ஒன்றுதான். இது மரண உலகம். பாரதம்தான் அமரபுரியாக இருந்தது. இது யாருக்கும் தெரியாது. இங்குதான் அமரராகிய பாபா பார்வதிக்கு கூறினார். ஒரு பார்வதியோ அல்லது ஒரு திரௌபதியோ இல்லை. அநேக குழந்தைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிவபாபா பிரம்மாவின் மூலம் கூறுகிறார், நான் பிரம்மாவின் மூலம் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறேன் என தந்தை சொல்கிறார். குழந்தைகள் கண்டிப்பாக ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும் என தந்தை புரிய வைத்திருக்கிறார். தந்தைதான் அவ்வாறு ஆக்க முடியும். ஆத்மாவை குறித்த ஞானம் உள்ள மனிதர்கள் உலகில் யாருமே இல்லை. ஆத்ம ஞானம் இல்லாத பொழுது பரமாத்ம ஞானம் எப்படி இருக்கும்? ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மா என சொல்லிவிடுகிறார்கள். எவ்வளவு பெரிய தவறில் உலகம் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. முற்றிலும் கல்புத்தியாக உள்ளனர். வெளிநாட்டினரும் கூட கல்புத்தியில் குறைந்தவர்கள் அல்ல. நாம் நம்மை அழித்துக் கொண்டு முழு உலகத்தையும் அழிக்கக்கூடிய அணுகுண்டு முதலானவைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுக்கு புத்தியில் வருவது இல்லை. ஆக இந்த சமயத்தில் புத்தி எதற்கும் உதவாததாக உள்ளது. தனது அழிவையே செய்து கொள்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றனர். அனைத்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இது ஏதும் புதிய விஷயம் இல்லை. நாடகப்படி அவர்களுடைய நடிப்பு உள்ளது என அறிவீர்கள். நாடகத்தின் பந்தனத்தில் கட்டப்பட்டு உள்ளனர். கல்புத்தி இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்களா? முழு குலத்தையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதிசயமாக உள்ளது அல்லவா? அமர்ந்தபடியே இன்று சரியாக இருக்கிறார்கள். நாளை இராணுவத்தில் கட்டுப்பாடு குறைந்து போய்விட்டால் ஜனாதிபதியையே கொன்றுவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட விபரீதங்கள் நடந்தபடி இருக்கின்றன. யாருக்கும் சகித்துக் கொள்ள முடிவது இல்லை. சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? இன்றைய
உலகில் குழப்பம், சண்டை, சச்சரவுகள் அதிகமாக உள்ளது. கல்புத்தி உடையவர்களும் அநேகர் உள்ளார்கள். விநாச காலத்தில் தந்தையிடம் யார் அன்பற்ற புத்தி உடையவராக உள்ளார்களோ அவர்களுக்கு அழிவு என்று பாடப்பட்டு உள்ளது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது இந்த உலகம் மாற வேண்டி உள்ளது. மகாபாரத சண்டை ஏற்பட்டது என்பதை அறிவீர்கள். தந்தை ராஜயோகத்தை கற்பித்திருந்தார். சாஸ்திரங்களில் முழு அழிவை காட்டிவிட்டார்கள். ஆனால் முழு விநாசம் ஆகாது. அப்படி என்றால் பிரளயம் ஏற்பட்டுவிடும். மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். 5 தத்துவங்கள் தான் மீதம் இருக்கும். அப்படி ஆகாது. பிரளயம் ஏற்பட்டுவிட்டால் பிறகு மனிதர்கள் எங்கிருந்து வருவார்கள்? ஸ்ரீகிருஷ்ணர் விரலை சப்பியபடி ஆல இலையின் மீது கடலில் வருகிறார் என்று காட்டுகிறார்கள். பாலகன் எவ்வாறு அது போல வர முடியும்? சாஸ்திரங்களில் இது போன்ற விஷயங்களை எழுதிவிட்டுள்ளனர். கேட்கவே வேண்டாம். இப்பொழுது குமாரிகளாகிய உங்கள் மூலம் இந்த வித்வான்கள், பீஷ்ம பிதாமகர் முதலானவர்களின் மீது கூட ஞான அம்புகள் விடப்படுகின்றன. போக போக அவர்களும் கூட வருவார்கள். எந்த அளவிற்கு நீங்கள் சேவையில் தீவிரமாக இருக்கிறீர்களோ, தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்தபடி இருக்கிறீர்களோ, அந்த அளவு உங்களுடைய தாக்கம் அதிகரிக்கும். ஆம், தடைகளும் ஏற்படும். இந்த ஞான யஜ்யத்தில் அசுர சம்பிரதாயத்தவரின் தடைகள் அதிகமாக ஏற்படும் என்று கூட பாடப்பட்டுள்ளது. அப்படி என்றால் என்ன என்பது பாவம் கல்புத்தி உடைய மனிதர்களுக்கு தெரியாது. இவர்களின் ஞானம் தனிப்பட்டதாக உள்ளது என சொல்வார்கள். இது புதிய உலகத்திற்கான புதிய விஷயங்கள் என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இந்த ராஜயோகத்தை உங்களை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது என தந்தை சொல்கிறார். ஞானம் மற்றும் யோகத்தை தந்தைதான் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒரு தந்தையே ஆவார். அவர்தான் பதீத பாவனர் எனும்போது கண்டிப்பாக தூய்மையற்றவர்களுக்கு தான் ஞானத்தை கொடுப்பார் அல்லவா? நாம் தங்க புத்தி உடையவர்களாகி பாரஸ்நாத் ஆகிறோம் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாரதம் தங்க யுகமாக இருந்தது. மனிதர்கள் எவ்வளவு ஆலயங்களை கட்டியுள்ளார்கள். ஆனால் அவர்கள் யார், என்ன செய்து சென்றார்கள் என்பதன் பொருளை சிறிது கூட புரிந்து கொள்வது இல்லை. பாரஸ்நாதரின் ஆலயமும் உள்ளது. ஆனால் யாருக்கும் தெரியாது பாரதம் தங்கபுரியாக இருந்தது. தங்கம், வைரம், வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் இருந்தன. நேற்றைய விஷயமாகும். அவர்கள் ஒரு சத்யுகத்திற்கு லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்லி விடுகிறார்கள். முழு நாடகமும் 5000 வருடத்தினுடையது என தந்தை சொல்கிறார். ஆகையால் இன்றைய பாரதம் எப்படி உள்ளது, நேற்றைய பாரதம் எப்படி இருந்தது என்று ஒப்பிடப்படுகிறது. லட்சக்கணக்கான வருடங்கள் என்றால் யாருடைய நினைவிலும் இருக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது நினைவு கிடைத்து உள்ளது. பாபா ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு வந்து நமக்கு நினைவூட்டுகிறார் என அறிவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் எப்போது இருந்தது, எவ்வளவு வருடங்கள் ஆகியுள்ளது என யாரிடமாவது கேட்டால் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். இது 5000 வருடங்களின் விஷயமாகும் என நீங்கள் புரிய வைக்க முடியும். கிறிஸ்துவிற்கு இத்தனை வருடங்களுக்கு முன்னர் சொர்க்கம் இருந்தது என சொல்கிறார்கள். தந்தை பாரதத்தில் தான் வருகிறார். பாபாவின் ஜெயந்தி கொண்டாடுகின்றனர் என்றால் கண்டிப்பாக ஏதோ செய்து சென்றிருப்பார் என்பது கூட குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். பதீத பாவனர் எனும் பொழுது கண்டிப்பாக வந்து தூய்மையாக்குவார். ஞான கடல் என்றால் ஞானத்தை கொடுப்பார் அல்லவா? நினைவில் அமருங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்ட தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பது ஞானம் அல்லவா? அவர்கள் ஹட்டயோகிகள் ஆவார்கள். கால் மீது காலை வைத்து அமர்கிறார்கள்.
செய்கிறார்கள், என்னென்னவெல்லாம் செய்கிறார்கள். தாய்மார்களாகிய நீங்கள் அப்படி செய்ய முடியாது, அமரவும் முடியாது. இனிமையான குழந்தைகளே, இப்படியெல்லாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பள்ளியில் மாணவர்கள் விதிப்படி அமர்கிறார்கள் அல்லவா? தந்தை அதை கூட சொல்வது இல்லை. எப்படி வேண்டுமானாலும் அமர்ந்து கொள்ளுங்கள். உட்கார்ந்து களைத்து விட்டால் நல்லது, உறங்கி விடுங்கள். பாபா எதையும் தடை செய்வது இல்லை. இது முற்றிலும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதில் கஷ்டப்படக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. எவ்வளவு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, கேட்டபடியே சிவபாபாவின் நினைவில் இருந்தபடி உடலில் இருந்து உயிர் பிரியலாம். சொல்ல முடியாது. கங்கையின் கரையில் இருந்தபடி வாயில் கங்கா ஜலம் இருக்க வேண்டும். அப்போது உயிர் பிரிய வேண்டும் என பாடப்படுகிறது அல்லவா? அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். உண்மையில் இது ஞான அமிர்தத்தின் விஷயமாகும். உண்மையில் இப்படிதான் உயிர் பிரிய வேண்டும் என நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பரம்தாமத்தில் இருந்து வருகிறீர்கள். என்னை விட்டுவிட்டு செல்கிறீர்கள். நானோ குழந்தைகளாகிய உங்களை உடன் அழைத்து செல்வேன். குழந்தைகளாகிய உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக நான் வந்துள்ளேன். உங்களுக்கு வீட்டை பற்றியும் தெரியாது, ஆத்மாவை பற்றியும் தெரியாது. மாயை சிறகுகளை முற்றிலும் துண்டித்து விட்டது. ஆகையால் ஆத்மாவிற்கு பறக்க முடியவில்லை. ஏனென்றால் தமோ பிரதானமாக உள்ளது. எதுவரை சதோ பிரதானமாக ஆகவில்லையோ அதுவரை சாந்தி தாமத்திற்கு எப்படி செல்ல முடியும்? நாடகத்தின் திட்டப்படி அனைவரும் தமோ பிரதானமாக ஆகத்தான் வேண்டும் என்பது தெரியும். இந்த சமயத்தில் முழு மரமும் முற்றிலுமாக பட்டு போகும் நிலைக்கு வந்துவிட்டது. அனைத்து ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக உள்ளனர் என குழந்தைகள் அறிவார்கள். புதிய உலகத்தில் சதோ பிரதானமாக இருப்பார்கள். இங்கே யாருடைய நிலையும் சதோ பிரதானமாக இருக்க முடியாது. இங்கே ஆத்மா தூய்மை அடைந்து விட்டால் பிறகு இங்கே இருக்காது. ஒரே அடியாக ஓடிவிடும். அனைவருமே முக்திக்காக அல்லது சாந்தி தாமத்திற்கு செல்வதற்காக பக்தி செய்கிறார்கள். ஆனால் யாருமே திரும்பி செல்ல முடியாது. சட்டம் சொல்வது இல்லை தாரணை செய்வதற்காக. தந்தை இந்த அனைத்து ரகசியங்களையும் அமர்ந்து புரிய வைக்கிறார். என்றாலும் முக்கியமான விஷயம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சுய தரிசன சக்கரதாரிகள் ஆக வேண்டும் என்பதாகும். விதையை நினைவு செய்வதன் மூலம் முழு மரமும் புத்தியில் வந்துவிடும். மரம் முதலில் சிறியதாக இருக்கும், பிறகு பெரியதாக வளரும். பல தர்மங்கள் உள்ளன அல்லவா? நீங்கள் ஒரு வினாடியில் தெரிந்து கொண்டு விடுகிறீர்கள். உலகில் யாருக்கும் தெரியாது. அனைவருக்கும் ஒரு தந்தையாய் இருக்கக்கூடியவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருப்பவர் தந்தை. ஒருபொழுதும் எங்கும் நிறைந்தவராக இருக்க முடியாது. அது பெரியதிலும் பெரியதான தவறு. மனிதர்களை ஒரு பொழுதும் இறைவன் என சொல்ல முடியாது என்பதை நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். தந்தை குழந்தைகளுக்கு மிகவும் சகஜமாக ஆக்கி புரிய வைக்கிறார். பிறகு யாருடைய பாக்கியத்தில் இருக்கிறதோ, நம்பிக்கை இருக்கிறதோ, அவர்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைவார்கள். நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு பொழுதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதிர்ஷ்டமே இல்லை என்றால் என்ன முயற்சியை செய்வார்கள்? அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் அவர்கள் எதுவும் புரியாதவர்களைப் போல அமர்ந்து இருப்பார்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை வழங்குவதற்காக தந்தை வந்துள்ளார் என்பதில் கூட நம்பிக்கை இருப்பதில்லை. புதிதாக ஒருவர் சென்று மருத்துவ கல்லூரியில் அமர்ந்தால் என்ன புரியும்? எதுவும் புரியாது. அதுபோல இருப்பார்கள். இங்கும் கூட அப்படி வந்து அமர்கிறார்கள். இது அழிவற்ற ஞானம். விநாசம் அடைவது இல்லை. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது அல்லவா என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். ஆக வேலைக்காரர்கள், பிரஜைகள், பிரஜைகளுக்கும் வேலைக்காரர்கள் என அனைவரும் தேவை அல்லவா? ஆக இப்படிப்பட்டவர்களும் வருகிறார்கள். ஒரு சிலருக்கோ மிகவும் நல்ல விதமாக புரிந்துவிடும். அவர்களுடைய கருத்துகளையும் கூட
எழுதுகிறார்கள். போக போக கொஞ்சம் முன்னேற முயல்வார்கள். ஆனால் அந்த சமயம் கடினமாக இருக்கும். ஏனென்றால் அந்த சமயத்தில் அதிகமான கலவரங்கள் நடக்கும். நாளுக்கு நாள் புயல்கள் அதிகரித்தபடி இருக்கின்றன. இவ்வளவு கிளை நிலையங்கள் உள்ளன. நல்லவிதமாக புரிந்தும் கொள்வார்கள். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்று பாடப்பட்டுள்ளது. விநாசத்தையும் முன்னால் பார்க்கிறீர்கள். அழிவு ஆகவே வேண்டியுள்ளது. பிறப்பு விகிதம் குறைய வேண்டும் என அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் என்னதான் செய்ய முடியும்? மரத்தின் வளர்ச்சி ஆக வேண்டியுள்ளது. தந்தை இருக்கும் வரை அனைத்து தர்மங்களின் ஆத்மாக்களும் இங்குதான் இருக்க வேண்டும். திரும்பி போகும் நேரம் வரும்பொழுது அங்கிருந்த ஆத்மாக்கள் வருவது நிற்கும். இப்பொழுது அனைவரும் வர வேண்டியுள்ளது. ஆனால் இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. ராவண ராஜ்யமாக உள்ளது. எங்களுக்கு ராமராஜ்யம் வேண்டும் என காந்தியடிகள் கூட சொல்லிக் கொண்டிருந்தார். இன்னார் சொர்க்கவாசியாக ஆகிவிட்டார் என சொல்கிறார்கள். ஆக இதன் பொருள் இது நரகமாக உள்ளது. மனிதர்கள் இதை புரிந்து கொள்வது இல்லை. சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்றால் நல்லதுதானே? கண்டிப்பாக நரகவாசியாக இருந்தார். மனிதர்களின் தோற்றம் மனிதனாக இருப்பினும் செயல்கள் குரங்கை போல இருக்கிறது. பதீத பாவன சீதாராம் என அனைவரும் பாடுகிறார்கள். நாம் தூய்மையற்றவராக உள்ளோம். பாபா தூய்மையாக்க கூடியவர். அவர்கள் பக்தி மார்க்கத்தின் சீதைகள். தந்தை ராமனாவார். நேரடியாக சொன்னால் யாரும் ஒப்புக்கொள்வது இல்லை. ராமனை அழைக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை மூன்றாம் கண்ணை கொடுத்திருக்கிறார். நீங்கள் வேறொரு உலகில் இருப்பதை போல இருக்கிறீர்கள். பழைய உலகத்தில் என்னவெல்லாம் செய்தபடி இருக்கின்றனர். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஒன்றும் புரியாதவரிலிருந்து புரிந்தவர்களாக ஆகியுள்ளீர்கள். ராவணன் உங்களை எவ்வளவு முட்டாள்களாக ஆக்கிவிட்டான். இந்த சமயத்தில் அனைத்து மனிதர்களும் தமோ பிரதானமாகி விட்டுள்ளதால் தந்தை சதோ பிரதானமாக ஆக்குகிறார் என புரிய வைக்கிறார். தந்தை சொல்கிறார், நீங்கள் தன்னுடைய சேவையையும் செய்யுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் நினைவு வையுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவதற்கான வழியை வேறு யாரும் சொல்ல முடியாது. அனைவரின் ஆன்மீக மருத்துவர் ஒருவரே ஆவார். அவர்தான் வந்து ஆத்மாவிற்கு ஞான ஊசியை போடுகிறார். ஏனென்றால் ஆத்மா தமோ பிரதானமாக ஆகியுள்ளது. தந்தை அழிவற்ற மருத்துவர் என சொல்லப்படுகிறார். இப்பொழுது ஆத்மா சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகியுள்ளது. இதற்கு ஊசி போட வேண்டும். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். புத்தியின் தொடர்பை மேலே ஈடுபடுத்துங்கள். வாழ்ந்தபடியே தூக்கில் தொங்குவது போல, அதாவது புத்தியின் நினைவை இனிமையான வீட்டின் மீது ஈடுபடுத்துங்கள். நாம் இனிமையான அமைதி நிறைந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும். நிர்வாண தாமம் இனிமையான வீடு எனப்படுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த பழைய உலகம் விநாசமாகி இருக்கிறது. ஆகையால் இதிலிருந்து தன்னைத்தான் விடுபட்டவர்களாக புரிந்து கொள்ள வேண்டும். மரத்தின் வளர்ச்சியுடன் கூடவே வரக்கூடிய தடைகள் எனும் புயல்களை கண்டு பயப்படக்கூடாது. கடந்து செல்ல வேண்டும். ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்குவதற்காக தனக்கு ஞானம் யோகத்தின் ஊசியை போட்டுக்கொள்ள வேண்டும். தனது புத்தியின் தொடர்பை இனிமையான வீட்டின் மீது ஈடுபடுத்த வேண்டும். வடதானம்.
முதலில் நீங்கள் எனும் பாடத்தின் மூலம் கிரீடதாரி ஆகும் புத்திசாலி ஆகுக. விளக்கம். பாப்தாதா தன்னை கீழ்ப்படியும் சேவகனாக சொல்வது போல சேவகன் எனும் பொழுதே கிரீடதாரி ஆகிவிடுகிறார்கள். அவ்வாறு குழந்தைகள் நீங்கள் பணிவுடன் பிறருக்கு பதவியை கொடுத்து விடுங்கள். பிறரை ஆசனத்தில் அமர்த்தினால் அவர் இறங்கி தானாகவே உங்களை ஆசனத்தில் அமர்த்தி விடுவார். மாறாக நீங்கள் அமர நினைத்தால் அவர் அமர விட மாட்டார். எனவே பிறரை அமர வைப்பதுதான் தான் அமர்வது. ஆகவே முதலில் நீங்கள் எனும் பாடத்தை உறுதி செய்யுங்கள். அப்பொழுதுதான் சம்ஸ்காரம் எளிதில் இணையும் கிரீடதாரி ஆகிவிடலாம். இதுவே புத்திசாலி ஆவதற்கான வழி. இதில் முயற்சியும் இல்லை, ஆனால் அதிகமான பலன். ஸ்லோகன். அவ்யக்த நிலையை அனுபவம் செய்ய உள்முகமாக மற்றும் ஏகாந்தவாசியாக ஆகுங்கள். அவ்யக்த சமிங்கை. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை எனும் சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பியவர் ஆகுக. இதுவரை ஒவ்வொரு மலரும் அவரவரது வர்ணங்களின் அழகை காண்பிக்கின்றனர். ஆனால் பூச்செண்டாகும் பொழுதுதான் நறுமணம் கமழும் சக்தி வெளிப்படும். அப்பொழுது இந்த குழுவின் சக்தியால் பரமாத்மா வெளிப்படுவதற்கு நிமித்தமாவீர்கள். இப்பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியே இருப்பதால் அதிகமான முயற்சி தேவைப்படுகிறது. ஆனால் குழுவில் ஒருமித்த கருத்துடன் செயல்பட்டால் முயற்சி குறைவு, வெற்றி அதிகரிக்கும். ஓம் சாந்தி.